சயின்ஸுடைய கூற்று இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒன்றும் அன்புரோக்கன் ஹோல்னஸ், உடைப்படாத முழுமை. அதாவது நாங்கள் இந்த பூமி நாங்கள் பார்க்குறோம், சுவாமி என்று பார்க்குறோம் அல்லது வெள்ளம் என்று பார்க்குறோம், தீ என்று பார்க்குறோம். இவையெல்லாம் புறத்துல. நீங்க பௌத்தரை வாசிச்சு பாருங்க, புத்தரை வாசிச்சு பாருங்க, அல்லது எங்களுடைய தேவாரங்களை பார்க்க பாருங்க. எங்களை அறியாமலே நாங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றோம். பிரபஞ்சம் என்றால் என்ன, அல்லது போனால் ஆன்மீகம் என்றால் என்ன, பிரபஞ்சத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எப்படியான தொடர்பு என்ற பற்றி எல்லாம் நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்தின்படி ஃபாதர், பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தான் இந்த பூமி. பிரபஞ்சத்தினுடைய முழுமையினுடைய ஒரு சிறிய பகுதி. இந்த பூமி எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த பூமி பிரிஞ்சிருக்க இயலாது. அதான் ஆரம்பத்தில் சொன்ன நவீன விஞ்ஞானம், நியூ சயின்ஸுடைய கூற்று இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒன்றும் விதிவிலக்கில்லை, ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை. அந்த தொடர்பை நீங்கள் அறுக்கும் பொழுது நாங்கள் பிரிவினை கொண்டு வரோம். அங்குதான் இயற்கை. இப்ப இன்றைய விஞ்ஞானம், இந்த குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்றார்கள், இந்த பிரபஞ்சத்தில தேர் இஸ் an unbroken wholeness, உடைப்படாத முழுமை உண்டு. அதாவது நாங்கள் இந்த பூமி நாங்கள் பார்க்குறோம், சுவாமி என்று பார்க்குறோம், அல்லது வெள்ளம் என்று பார்க்குறோம், தீ என்று பார்க்குறோம். இவையெல்லாம் புறத்துல. ஆனா ஆழமாக போற பொழுது அங்க ஒரு முழுமை உண்டு, அன்புரோக்கன் ஹோல்னஸ். இது விஞ்ஞானம், இது மதம் சொல்லல, விஞ்ஞானம் சொல்லுது. அந்த முழுமை என்னுள்ளும் உள்ளது. அப்ப நான் வெளியால செய்யும் கொலையும் சரி, வெளியால செய்யற களவும் சரி, சொல்ற பொய்யலும் சரி, எல்லாம் வெளியாலதான். அடிமனதில் ஒரு முழுமை உண்டு. அந்த முழுமையை நோக்கி நான் பயணிக்கும் பொழுது அது ஆன்மீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நூற்றாண்டில் எங்களுக்கு தேவையாக வருது. அப்ப அனைத்து மதங்களும் சரி இதை வழக்கமாக இருந்தால் நாங்கள் அந்த முழுமையை நோக்கித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய ஒற்றுமை ஒன்று வளரும். இந்த வட்டமேச மாநாடு ஒற்றுமையை கொண்டு வராது. வட்டமேசையெல்லாம் உடைஞ்சதான் போகுது. வீடும் கொண்டு வராது, சைக்கிளும் கொண்டு வராது, ஒன்றும் கொண்டு வரலாம். பிரிவினையில தான் அரசியல் இருக்கு. பிரிவினை இல்லை என்று சொன்னா அரசியலே இல்லை. அப்ப இவரையும் ஒற்றுமை கொண்டு மாட்டார்கள். இந்த முழுமையை நோக்கி நாங்கள் எல்லோரும் பயணிக்க ஆரம்பித்தால் இதற்கு நீங்களும் உதவி செய்ய வேணும். அதுக்கு குருக்கள் தான் செய்யணும், இதை துறவியை தான் செய்யணும், ஆயிரம் அப்படின்னு கிடையாது. மதம் தான் செய்ய. எல்லா மக்களும் விசேஷமா நீங்க இப்படி ஒரு வெப்சைட்டை போட்டு மக்களுக்கு சொல்ல செய்தியை சொல்லுங்க. இதுல நீங்களும் அந்த முழுமையை வளருங்க, அந்த முழுமையை நோக்கி பயணத்தை வளருங்க. ஒரு புதிய உலகம் ஒன்று உருவாகும். நீங்கள் முழுமையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. இந்த முழுமையை நோக்கி நாங்கள் நகர முடியாமல் இருக்கல இயற்கை தன்னுடைய சமநிலையை விளக்குன்றது அதானே பார்க்கிறோம். எங்கட யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொள்வோமே, இந்த முறை மாசி மாதத்திலேயே பனி பயங்கரமா போட்டுச்சு. அப்பவே எங்களுக்கு தெரியும் இந்த முறை எங்களுக்கு சூடுமையும். பங்குனி மாசம் வர முந்தையே சூடு பயங்கரமாகும். இப்ப 2 நாளா மழை பெய்த காரணத்துல பாருங்க கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. இப்ப இயற்கையே ஒரு 15 தருகுது. இப்ப நாங்கள் இந்த சூழலை அடிக்கிற பொழுது நாங்கள் இயற்கையோட விளையாடுறோம். we are raping the world என்றதான் அவங்களுடைய இது. அதாவது ஒரு சிலர் நல்லாக விஞ்ஞான எக்கனாமிக்ஸ் பொருளாதார ரீதியாக ஆய்வுகள் செய்து சொல்றார்கள். ஒரு கணக்கெடுப்பு சர்வே, ஒவ்வொரு நாளும் இந்த 5 ஸ்டார் 6 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குதானே, அங்கு வீசி எறியப்படும் உணவு இந்த உலகத்து மக்களுக்கு, வறிய மக்களுக்கு போதுமான உணவு. இந்த சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கு தானே, வர கூடிக்கொண்டு வருது. அங்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முந்தைய அவங்க விற்க முடியாது. ஆகவே வெளிநாடுகளில் எடுத்துக்கொண்டால் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு விலப்படாமல் இருக்கும் பால், சீஸ், எண்ணெய், மற்ற பொருட்கள் எல்லாம் கொண்டு கடல்ல ஓட்டுறாங்க. ஏன்? இந்த சூப்பர் மார்க்கெட் வந்தபடினால. அப்ப என்ன நடக்குது? வறுமை அதிகரிக்கிறது. ஒரு சிலர் சுகமாக வாழ, அதான் கேபிட்டலிசம். ஒரு சிலர், அதுதான் போப் பிரான்சிஸ் மிகவும் கண்டித்தது. ஒரு சிலர் நல்லாக வாழ பலர் வாழ முடியாமல் போறது காரணம். இயற்கை எங்களுக்கு எல்லா வளங்களையும் தந்திருக்கு. நான் அந்த வளங்களை சுரண்டுறோம், சூறையாடுகிறோம், கொலை செய்கிறோம்,
எங்களை தற்கொலை செய்கிறோம். நீங்கள் ஒரே வரியில் முடித்து விட்டீர்கள் ஃபாதர். நாங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை அறியாமலே என்று. இதை விட வேறு என்ன பல பாதிப்புகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி நேரிடும் நாங்கள் முழுமையை நோக்கி நகராவிட்டால்? நோய்கள் இப்போ ஆஸ்பத்திரி பாரு, தெளிப்படைக்கு போய் பாருங்க, குழந்தைகளுக்கு எப்படி கேன்சர் வருது எனக்கு தெரியாது. நான் டாக்டர் கேட்டேன். சரி, நாங்கள் இவ்வளோ காலம் பெரியவர்கள் கேன்சர் அதுக்கு காரணங்களும் சொல்றோம். இந்த குழந்தைக்கு எப்படி கேன்சர் வருது? பச்சளம் குழந்தைக்கு. இப்ப என்ன சொல்றாரு சொன்னா, தாயிடமிருந்து வந்தது. நாங்க முந்தைய எங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு தாயை கற்பம் தடுத்திருக்கிற காலத்துல மது எடுக்கக்கூடாதுன்னு முந்தைய சொல்லியிருக்கிறார். ஏன்? அந்த பிள்ளைய பாதிக்கும். அப்ப தாயுடைய குணங்களும் தாயுடைய உணவும் நிச்சயமா அந்த பிள்ளைய பாதிக்கிறாங்க, குழந்தைய பாதிக்குது. அதை பற்றி நாங்க கவலைப்பட இல்லையே, எதையும் சாப்பிடுறோம். இன்றைக்கு இந்த பீட்சா கடையில 4000 6000 ரூபாய் கொடுத்து என்னத்தை சாப்பிடுறோம்? நஞ்சத்தானே சாப்பிடுறோம். அதுக்கு முதலாவது டொமினோ வந்து போட்டு அவன் இன்னொரு கடை போட்டிருக்கிறார். இங்க யாரு போய் இன்னும் குவிஞ்சு நிற்கிறார்கள்? இளம் மட்டும் நிற்கிறார்கள். ஒரு சாதாரண சோறு வேற எவ்வளவு டேஸ்டா இருக்குது. அதுல டேஸ்ட் இருக்கு இல்லைன்னு சொல்லி, அது செயற்கை டேஸ்ட். நானும் பீஸா சாப்பிட்டேன், அதான் இப்படி உடம்பு வச்சது. அதை ஏன் சாப்பிட பண்ணி வந்தேன்னு சொன்னா, எனக்கு நான் அமெரிக்காவில் படிக்க காசு கையில இல்லை. அப்போ யூனிவர்சிட்டி போய் படிக்க அந்த இடவெளியில பீட்சா துண்டு தான் சாப்பிடலாம். அது அந்த நேரம் யோசிக்கிறேன், இந்த பீட்சா என்ன எனக்கு கொண்டு வருமானு. இப்பதான் புரிஞ்சு இந்த பீட்சாவில் என்ன நடந்தேன். இப்ப எங்களோட உணவே செயற்கையா மாறிடுச்சு. அதான் நாங்க எல்லாரும் விரும்புறோம். எல்லாரும் டேஸ்ட் இருக்கு, ஒரு சுவை இருக்கு, ஒரு வித்தியாசமான. ஆனா எங்களோட தமிழ் சாப்பாடுல இருக்க அறுசுவை வேறு எங்கேயும் இல்லை. ஃபாதர் தனியாயம் ஒரு ஃபாதர் இருந்தவர், நன்றாக தமிழ் படித்தவர், பல இடங்களுக்கு போனவர், பல மொழி பேசினவர், பல நாடுகளில் உணவு உண்டு இருக்கிறார். அவர் சொன்னார் ஒரு முறை, எல்லா நாடுகளுடைய சமையலை பார்க்குற பொழுது தமிழருடைய சாப்பாடு தான் சுவை கூடியது. காரணம், நாங்கள் எல்லாத்தையும் எங்களுடைய சமையலறையே செய்கிறோம், ஒன்றையும் வாங்க இல்லை. அந்த காலத்துல அம்மா ஒரு மத்தியானம் சாப்பாடு ஆயத்தப்படுத்த 2-3 மணித்தேரம் போகுது. அதனால 3 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிக்கிறேன். இப்ப நான் அந்த உணவுக்கே அநியாயம் செய்யறேன் இல்லையா? சுவைத்து சாப்பிட இல்லையே. அப்ப அப்படி கொத்த அறுசுவை கொண்ட எங்களுடைய தமிழ் உணவை நாங்கள் இன்றைக்கு விலக்கி விட்டுருவோம். ஏன்? எல்லாம் சூப்பர் மார்க்கெட், இலகுவாக, பல காரணங்கள் சொல்லுவார்கள். நான் இல்லைன்னு சொல்லல, கணவன் மனைவி வேலை செய்ய போயீங்க, இப்படிலாம் சமைச்சு கொண்டு நேரம். நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் நாங்கள் மூவி ஏதாவது செய்யத்தான் போகணும், தற்கொலை செய்யணும். நிறைய வருத்தங்கள் இன்றைக்கு வருது. சில வேளை இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க என்னென்ன சாப்பாடுகள் என்னென்ன வருத்தங்கள்லாம் வருதுன்னு சொல்லி. நன்றி அருட்தந்தை அவர்களே. நீங்கள் பிரபஞ்சத்தை மட்டுமல்ல, அதோடு சேர்த்து பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு கூறுகளும் எப்படி தொடர்பட்டிருக்கிறது, நாங்கள் இறுதியிலே ஒரு முழுமையை நோக்கி போகாவிட்டால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், நாங்கள் என்ன நிலையில இருக்கிறோம் என்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் இலகுவாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலும் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். வேறு ஏதாவது கருத்துக்கள் உங்களிடம் இருக்கிறதா? இந்த பிரபஞ்சம் கருத்து நிறைய இருக்கா. நான் ஒரு சின்ன செய்தியை சொல்ல விரும்புறேன், மனம் துடிக்குது சொல்ல வேணும்னு சொல்லி. இந்த மதங்கள் எவ்வளவோ தீமை செய்கின்றன, நன்மை செய்யக்கூடிய வளங்கள் அங்கு இருக்கு. உதாரணமாக, மக்கள் கோவிலுக்கு வரார்கள், ஆலயங்களுக்கு போறார்கள், பள்ளிவாசலுக்கு போறார்கள், விஹாரைக்கு போறார்கள். அது நல்ல விடயம். அதை பயன்படுத்தி இந்த மக்களை ஒரு ஆன்மீகத்தில் வளர்க்கறதுக்கு இந்த மத தலைவர்கள் இன்னும் முன்வரையும். அவர்கள் சில வழிபாடுகளை வச்சுக்கொண்டு அல்லது சில கொண்டாட்டங்களை வச்சுக்கொண்டு அதோட முடிச்சு விடுறாங்க. இனி அடுத்த வருஷம் இன்னொரு திருவிழா, அதே மாதம், அதே அரைச்சி மாதம். ஆனா இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு தனி மனிதனுடைய ஆன்மீகம் பேச முடியாது. ஒரு குழுமத்தின் ஆன்மீகம் தான் பேசும். தனி மனித ஆன்மீகம் பேச முடியாது. நாங்கள் தொடர்பு கொண்டவர், ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவர். அவ என்னுடைய ஆன்மீகத்தை பேசிக்கொண்டு நான் ஆன்மீகத்தை வளர என்று சொல்ல முடியாது. என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி, அது எந்த மதமாக இருந்தாலும் அவர்களும் அதற்குள்ள உள்வாங்கப்படவில்லை என்று சொன்னால் என்னுடைய ஆன்மீகம் ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக், ஒரு தன்னிச்சையான ஆன்மீகமாக இருக்கு. அது ஆன்மீகம் அல்ல. அவை நான் இதில் கூட மக்கள் ஈடுபட்டு இந்த
பிரபஞ்சத்து ஆன்மீகத்தை, அதாவது மதங்களை மேவிய நிறுவனங்களை மேவிய ஒரு ஆன்மீகம் உண்டு. அதான் மனித ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும், மக்கள் ஒன்றாக வர வேண்டும். அப்பதான் ஒரு புதிய உலகம் தோன்றும். அதை கூற விரும்புகிறேன். கட்டாயம் இதை நோக்கி நாங்கள் பல முயற்சிகளை எடுப்போம் ஃபாதர். எங்களுடைய பணியகத்தினாலே நாங்கள் எடுத்திருக்கிற இந்த புதிய முயற்சிக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோடு செலவழித்ததுக்கு மிக்க நன்றிகள். எங்களுடைய பணியகம் சார்பிலே நாங்கள் உங்களுக்கு நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஃபாதர்.